ஹாய் விஹா ஃபேன்ஸ். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, காவேரி வீட்டில் கவியோட அம்மா, அக்கா, பாட்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய்க்கும் குமரனுக்காகவும். ஸோ காவியோட அக்கா ரொம்பவுமே டென்ஷனில் இருக்காங்க. பத்திரம் மட்டும் வந்தால் போதுமா அவனுக்கு, அவங்க 2 பேரும் இன்னும் வரலையே, குமரன் மாமா இன்னும் வரலையே அப்படின்னு ரொம்பவுமே டென்ஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பொருடி வந்துடுவாங்க அப்படின்னு காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு இருக்கா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்பவுமே ஃபன்னாகவே என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களோட என்ட்ரியை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. இருந்தாலும் கங்காவுக்கு கொஞ்சம் மனக்கவலையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ உள்ளே வந்ததும் காவேரியுடைய அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க போய் காவியோட அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக நிற்கிறாங்க. எல்லோரும் அவங்க அம்மா பார்த்துட்டு என்னம்மா பண்ணுற எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப அழுதுட்டு விஜயோட காலில் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு மொத்தம் எந்திரிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ இது கங்காவுக்கு ஒரு துளி கூட பிடிக்கல வழக்கம் போல். அப்படியே எல்லாருமா சேர்ந்து அவங்க எழுப்பி சொல்கிறாங்க. அவங்க எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, இந்த வீட்டை அவர் கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படல, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு. அவரோட உயிரே இந்த பொண்ணுங்களும் இந்த வீடும் தான். அப்படி இருந்த வீட்டை எங்களால் மீட்க முடியாமல் போயிடுச்சு. இந்த பசுபதி வந்து அவர்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு இந்த வீட்டை பத்திரத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டான். எல்லாத்தையுமே பிடிங்கி எங்கள் குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டான். எப்படி தான் இதில் வந்து நாங்கள் தப்பிச்சு வெளியே வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்கள் கடல் மாதிரி வந்து இந்த வீட்டை எங்களுக்கு கைப்பற்றி கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யமுனா இருந்துட்டு சொல்கிறாங்க, அது எப்படி குமரன் மாமாவும் தான் கூட போனாங்க அப்படின்னு யமுனா சொல்கிறதுக்கு குமரனே சொல்கிறாரு, ஐயோ நான்லாம் எதுவுமே பண்ணல, இது முழுக்க முழுக்க விஜயோட ஐடியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் யமுனா இருந்துட்டு கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி பத்திரம் வந்துட்டால் போதுமா, அந்த பசுபதி யார், அவன் எவ்வளோ பெரிய ரவுடி, அவன் இன்னும் சும்மா விடுவானா, இனி இருக்குது நமக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு இவங்க ரொம்ப பயமுறுத்துகிறாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, இனி யார் வந்தாலும் என்ன, உங்கள் கூடவே நான் இருப்பேன்ல, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன்னு விஜய் சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலியும் ரொம்ப எமோஷ்னலாகுது. வழக்கம் போல் கங்கா கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு இது ஃபுல்லாகவே விஜய் பிளான் தான் அப்படின்னு சொல்லவும் காவேரி இருந்துட்டு விஜய் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா கிட்ட. அது கங்கா கடுப்பாகி ஹீரோவா, ஹீரோ எதுக்கு ஜெயிலுக்கு போயிருந்தாரா அன்னைக்கெலாம் அப்படின்னு கேட்கும். காவேரி இருந்துட்டு ஹீரோனா அப்பப்போ ஜெயிலுக்கு போவாங்க வருவாங்க, இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு யமுனா இருந்துட்டு சொல்கிறாங்க, ஓஹோ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் காவேரி சொல்கிறாங்க, ஹீரோவாக இருந்தால் அப்பப்போ நாங்கள் ஜெயிலுக்கு போவோம், அப்பப்போ வருவோம், இதெல்லாம் வந்து அரசியலுக்குள்ள சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டே விஜயா வந்து கங்கா கிட்ட ஓப்பனாகவே கேட்டுறாரு, என்னங்க நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா என்ன அப்படின்னு. அதுக்கு கங்கா இருந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமைச்சிடுறாங்க. அப்புறம் விஜய் இருந்துட்டு ஓகே ரொம்ப பசிக்குது, நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, நிவின் வீட்டுக்கு வராரு. நிவினோட அம்மா வந்து செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா எதுக்குடா நீ போன, இதுக்கு தான் போனியா, என் மானத்தையே வாங்கி வச்சுருக்க, என்கிட்ட எதுக்கு நீ போய் சொன்ன, நீ அப்போவே கார் என்னை விட்டுட்டு போகும்போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும், இருந்தாலும் பெத்த பையனை சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உன்னை சந்தேகப்படாமல் விட்டேன், அதுக்கு நீ பண்ணி வச்சுருக்க காரியமா இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவேன் வந்துட்டு இல்லைம்மா நான் தப்பு எதுவுமே பண்ணலையே, இப்போ கூட ராகுவை கொண்டு போய் மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு தானேம்மா வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிவேனோட அம்மா இருந்துட்டு நான் வந்து என் அண்ணன்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், என் பையன் தான் கடத்தினான் அப்படின்னு நான் சொல்ல முடியும், நான் என்னால் பதிலே பேச முடியல, உன்னைய விட்டு தரதா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சுருக்க, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு தானே பேச்சு, நீ என்ன இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் நீ நம்ம மாமா ஃபேமிலிக்கு வர சேர முடியுமா, எங்கள் அண்ணன் எந்த மூஞ்ச வச்சு நான் என் அண்ணாவை பார்க்க முடியும், நீ அவ்வளோதான் போச்சு எல்லாமே போச்சு, நீ நம்ம எப்படி அவங்க போய் உறவு கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிவேன் வந்துட்டு அவங்களோட உறவு இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான், எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீ எப்படி இவ்வளோ நாளாக அவங்க கூட ஒன்றா இருந்தேன்னு தான் எனக்கு தெரியலை, அந்த ஆள் நீ என்னென்னலாம் பண்ணான், அந்த ஆளோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணான், அதெல்லாம் தெரிஞ்சுமா
இப்போவாம்மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, என்னம்மா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ நிறுத்துடா, நீ என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. என்னை நம்பி என் பொறுப்பை அவர் ஒப்படைச்சிருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க. ஓ நான் வரேன்னு சொன்னது நீ சந்தோஷப்பட்டு சரி வாங்க அப்படின்னு நீ சொன்னதே இதுக்காகத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ராகவ் வரதே தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா. ஓ என்ன வச்சு தான் நீ இந்த பிளானே போட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா இதெல்லாமே வந்து அது அவன் பண்ண தப்புக்காக நாங்கள் கொடுத்த பதிலடி தான். அவன் எதுக்கு சம்மதம் இல்லாமல் யமுனா வீட்டு பத்திரத்தை வாங்கி வைக்கணும், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் இப்படி பண்ணணும். சும்மா இருந்தாலும் நாங்கள் என்ன வம்புக்கா இழுத்தோம், அவன் பண்ணிட்டு இருக்க வேலைக்கு அப்படின்னு சொல்லுவோம். மரியாதையாக பேசிடா, என்னதான் இருந்தாலும் அவர் உன் மாமான்னு சொல்கிறாங்க. ஸோ நிவேன் வந்துட்டு மறுபடியும் மரியாதையாக, என்னதான் இருந்தாலும் அவர் பண்ண தப்புக்கு நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கடுப்பில் இருக்காங்க நிவினோட அம்மா. கரெக்டாக யமுனா வந்து அத்தை சாப்பிட்றீங்களான்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க. அதுக்கே இவங்க ரிப்ளை பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறத பார்த்துட்டு, ஓ என்னடி நான் வந்து கஷ்டப்படுறது, என் பையன் வந்து எனக்கும் என் பையனுக்கும் சண்டைனா உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, சேச்சா நிவன் வந்து என்னதான் இருந்தாலும் என்னோட குடும்ப சைடில் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க கடுப்பில் இருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கங்காவும் குமரனும் ரூமுக்கு வராங்க. கங்கா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. விஜய் மட்டுமா இந்த பிளான் பண்ணாரு, நீங்களேனா ஒரு நாள் இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது குமரன் இருந்துட்டு, இல்லை எல்லாமே விஜய் தான் பண்ணார், நாங்கள் சும்மா தான் இருந்தோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறீங்கள, நான் உங்களை ஹீரோன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணும்போது நீங்களே இல்லைன்னு எதுக்கு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்லிட்டு இருக்காது, உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் சப்போர்ட் போட்டு பேசுகிறேன், நீங்கள் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எப்போ பாரு விஜய் விஜய்னே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குமரன் இருந்துட்டோம், ஐயோ இதுக்கு மேலே நம்ம முடிச்சுட்டு இருந்தோம், இது சரிப்பட்டு வராதுடா சாமி, நம்ம தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. செம்ம கடுப்பில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப். அதை பார்க்கும்போது நமக்குமே கடுப்பாக தான் இருக்குது. இனி நம்ம அப்கமிங் ப்ரோமோ பற்றி பார்ப்போம். அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துருப்போம். விஜயோட பாட்டியும் தாத்தா வந்து என்னதான் இருந்தாலும் காவேரி வயிற்றில் சுமக்கிறது எங்களோட வீட்டு வாரிசு, நாங்கள் காவேரியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காவேரிக்கு வளகாப்பு பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வளகாப்பு பண்ண வந்துட்டு இந்த மாதிரி காவேரிக்கு 6 மாதத்தில் வளகாப்பு பண்ணணும், இதுதான் எங்கள் ஃபேமிலியோட வழக்கம், என்னதான் விஜய் எங்ககிட்ட கோச்சிட்டு வந்தாலும் காவேரி எங்கள் மருமக, வயிற்றில் விளையாவது எங்களோட வாரிசு, நாங்கள் கண்டிப்பாக வளகாப்பு பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, என்னது காவேரிக்கு வளகாப்பா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு 8 மாதம், அவ்வளோ உன்னை விடவே அவள் 1 மாதம் எச்சாத்தான் இருக்கா, அதனால அவளுக்கு தான் ஆனால் பண்ணோம், எல்லாம் 2 பேர்த்துக்கும் சேர ஒட்டுக்கா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் காவேரிக்கும் ஒட்டுக்கா பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வந்து வளகாப்பு தனியாக தான் பண்ணணும், எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே கிராண்டாக நடக்கல, ஆனால் காவேரிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அது இது ரிசப்ஷன் எல்லாமே கிராண்டாக நடந்துச்சு, எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு வளகாப்பு தனியாக தான் பண்ணணும், எனக்கு காவேரி கூட பண்ணுறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் பார்க்கலாமா? இவங்க என்னதான் சண்டை பிடிச்சாலும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, பிகாஸ் பின்னாடி பெரிய ஃபைட், ஒரு ஃபேமிலியே பிரியறதுக்கான காரணமாக இருக்க போகிறாங்க கங்கா. காவேரிக்கு தான் ஃபர்ஸ்ட் வளகாப்பு நடக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட ப்ரெடிக்ஷன். காவேரிக்கும் கங்காவுக்கும் ஒட்டுக்கா நடக்குமா நடக்காதா, இல்லை காவேரிக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் கங்காவுக்கு செகண்ட் நடக்குமா, இல்லை கங்காவுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் காவேரி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து காவேரி தான் வந்து ரொம்ப பெரிய, அதாவது 1 மந்த் பெருசாக இருக்காங்க. என்னதான் வயசில் கங்கா பெரியவங்களா இருந்தாலும் ப்ரெக்னன்சி கணக்குப்படி காவேரி தான் ரொம்ப பெருசாக இருக்காங்க. அதுக்காக காவேரிக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடிக்ஷன் ப்ளஸ் சீரியல் ஃபுல் எபிசோடு ப்ரோமோஸ் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி வந்து பிக் பாஸில் வர மாதிரி நிறைய ப்ரோமோஸ் பார்த்துருப்போம், அது எல்லாமே ஃபேக்கு. காவேரி பிக் பாஸ் வெளில அவங்க மகாநதி சீரியலை தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே இல்லைன்னா மகாநதி சீரியல்லே ஓடாது, அதனால் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக சீரியலில் தான் இருப்பாங்க. இது 200%. பிக் பாஸில் அவங்க வரப்போகிறது கிடையாது. பிக் பாஸில் வர கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே இனி லைனாக அப்டேட் ஆகப்படும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் வரப்போகிறதில்ல. ஆலியா மனசு அவங்களும் இன்னொரு சீரியலில் கமிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் வரப்போகிறதில்ல. விஜய் டிவியிலேருந்து யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னா, மேபி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லாருமே வரலாம், வரக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த சீரியல்லேருந்து யாரும் வரல. டாப் லீடிங்கில் இருக்க சீரியலில் யாராச்சும் வருவாங்களா? வாய்ப்பே இல்லை. மேபி ஒரே ஒருத்தங்க வரக்கு மட்டும் லைட்டாக சான்ஸ் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து
பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல வராங்கல்ல, அவங்க பேர் மயில். அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து சரண்யா. அவங்க மேபி வரக்கு சான்ஸ் இருக்கு.